வணக்கம் நண்பர்களே. இதுவே அணுவும் ஆன்மாவும் ஆன்மீக பயணத்தின் 2ஆம் அத்தியாயம். கடந்த பகுதியில் நாமே யார் என்பதை அறிந்து கொள்ளும் ஒரு தீவிர சிந்தனையை தொடங்கினோம். இப்போது அந்த உள்நோக்கு பயணத்தை இன்னும் ஆழமாக அனுபவிக்கப் போகிறோம். நீங்கள் இன்னும் முதல் பகுதியை பார்க்கவில்லை என்றால் தயவு செய்து அதை முதலில் பாருங்கள். இந்த தொடரின் ஒவ்வொரு அடியையும் மனதோடு சேர்ந்து உணர நமக்கு தேவையாக இருக்கும். சிந்தனையை மீறி ஆன்மாவின் மெளன ஒளியை நோக்கி இன்னொரு அடி எடுத்து வைக்கலாம். இன்று இந்த பயணத்தின் முடிவு அல்ல, இது உங்களுக்குள் தொடங்கும் ஒரு மறுபிறப்பு. உங்கள் வாழ்க்கை ஒளியின் பாதையாக மாறட்டும். வாருங்கள். அந்த வெளிச்சம் வெளியில் கிடைக்காது, அது உள்ளத்தில்தான் மலர வேண்டும். பயணத்தின் சப்தமில்லாத அழகு இந்த பயணம். சத்தமில்லாத ஒரு பயணம். அதில் வெற்றியும் தோல்வியும் இல்லை, வெறும் விழிப்பு மட்டுமே உள்ளது. நாளைய பயணத்தில் நாம் பார்க்கப் போவது தன்மை. நாம் உண்மையில் யார் என்பதை பற்றிய சிந்தனை. வாழ்க்கை ஒரு பயணம். அந்த பயணத்தின் இறுதி திகில் நான் யார் என்ற கேள்வி. அந்த கேள்விக்கே பதில் தேடும் தேடல்தான் தன்மையை கண்டுபிடிக்கும் ஆன்மீக பயணம். தன்மை என்பது யார் என்று தெரியுமா? நாம் பெயர் அல்ல, நாம் சாலரி அல்ல, நாம் பிறர் நம்மை பார்த்து கொள்ளும் பார்வை அல்ல. நாம் யார் என்ற உண்மை, பிறப்பும் பெயரும் பழக்கங்களும் கடந்த மௌனமான ஒளி. தன்மையை மறைக்கும் 3 பட்டைகள். நம் தன்மையை மூடி மறைக்கும் 3 துணைகளுக்கு நாம் அடிமைகள். உடல், நான் இதயத்தை உடையவன் என்று கருதல். மனம், நான் என் சிந்தனைகள் என்று கருதல். சமூக பதவி, நான் எனது வேலை நிலைமை என்று கருதல். இந்த 3ம் நாம் அல்ல. நம் உண்மை தன்மை மௌனத்தில் உணரக்கூடியது. தன்மையை உணரும் தருணம் ஒரு நாள். நாம் யாரும் இல்லை என உணர்ந்த நிமிடத்தில் நாம் எல்லாமாக இருப்போம். உண்மையான நான் சந்தோஷத்துடன் பிணைக்கப்படவில்லை, துக்கத்தால் அழிக்கப்படுவதும் இல்லை. அது ஒரு பாவமில்லா சுத்தமான உணர்வு. அதுதான் தன்மை. நாம் எப்போது நம்மை மறந்துவிட்டோம்? குழந்தையாக இருந்தபோது நமக்கு அழகு, புகழ், பணம் எதுவும் தேவைப்படவில்லை. ஆனால் நாள்கள் சென்றபின் நாம் மற்றவராக மாறத் தொடங்கினோம். நம்முள் இருக்கும் அந்த தூய தன்மை புற உலகத்தின் கண்ணாடியில் மறைந்துவிட்டது. தன்மை சொற்களில் இல்லை, சாஸ்திரத்தில் இல்லை. ஒரு புத்தகம் நம்மிடம் நீ இதுதான் என்று கூற முடியாது. ஆனால் மௌனத்தில் அந்த சுடர், அந்த தூய ஒளி நான் இருக்கிறேன் என்று சொல்லாமல் சொல்லும். அந்த உணர்வை உணர்வதே தன்மையை உணர்ந்த தருணம். உள்ளிருந்து வெளிக்கான அழைப்பு இந்த பயணம். நம்மை புறக்கணிக்கும் பயணம் அல்ல, நம்மை நம்மாக உருவாக்கும் மெல்லிய அழைப்பு. நாளைய பகுதிக்கு நீங்கள் தயார். ஏனெனில் அடுத்த அத்தியாயம் உணர்வு. மனதை தாண்டி உள்ளத்தை தொட்ட உணர்வுகள். இன்று உங்களுள் ஒரு மௌன உணர்வு இருந்தால் அதுதான் உங்களது தன்மை ஒளியூட்டும் தருணம். நாம் யார் என்பதை உணர்ந்த தருணத்தில் அந்த உணர்வு நம்மை தொட்டுவிடுகிறது. உணர்வுகள் எவ்வளவு மென்மையானவை, அதே நேரத்தில் எவ்வளவு வலிமை கொண்டவை. இன்று நாம் உணர்வுகளின் ஆழம், அமைதி மற்றும் அதன் ஆன்மீக காரணங்களை புரிந்து கொள்வோம். உணர்வுகள் உள்ளத்தின் அலைகள். சிந்தனைகள் மெய்யாக இருக்கலாம், உணர்வுகள் உண்மையாக இருக்கலாம். ஒரு சொல் நம்மை பயமுறுத்தும், ஒரு பார்வை நம்மை நிம்மதியாக்கும். இது உணர்வுகளின் சக்தி. உணர்வு என்பது ஓர் அலை போல. ஒரு உணர்வு தோன்றுகிறது, அதை எதிர்த்தால் அது பெருக்கெடுக்கும், அதை கவனித்தால் அது சிதறி ஓடும். உணர்வுகளை அடக்க முடியாது, ஆனால் உணர்தல், அதுவே மாற்றம். அனுபவிக்கிறீர்களா? இல்லை அழுத்தப்படுகிறீர்களா? நீங்கள் ஒரு உணர்வை அனுபவிக்கிறீர்களா அல்லது அது உங்களை வழிநடத்துகிறதா? சத்தமில்லாத சோகம், வெளிப்படாத கோபம் எல்லாம் மனதின் அடிமைத்தனமாகும். உணர்வுகளை அனுபவித்து பாருங்கள், அவை உங்களுக்குள் மாறுபடத் தொடங்கும். உணர்வுகள் சடலத்திலும் ஆன்மாவிலும் பாகம். உடல் ஒரு உணர்வை உணர்கிறது, மனம் அதை பெயரிடுகிறது, ஆன்மா அதை பார்த்து கொள்கிறது. ஆன்மீக பயணத்தில் உணர்வுகள் அடங்கவில்லை, அவை தெளிந்தன. உணர்வுகளை மாற்ற முடியாது, ஆனால் மாற்றிக்கொள்ளலாம். ஏமாற்றத்தை சந்தோஷமாக மாற்ற முடியாது, ஆனால் ஏமாற்றத்தை அறிந்தால் அது அமைதிக்குரிய வாயிலாக மாறும். உணர்வுகளை திணிக்காதீர்கள், உணருங்கள், அதுவே தீர்வு. உணர்வுகள் உள்ளத்தின் இசை. அந்த இசை அமைதியாக ஒலிக்கும்போது நீங்கள் இறைவனின் நெருக்கத்தை உணர்வீர்கள். நாளைய பயணத்தில் நாம் காணப்போகிறோம் சாமர்த்தியம், உணர்வுகளை சமநிலைப்படுத்தும் வல்லமை. உங்களுள் இன்று எந்த உணர்வு தோன்றுகிறதோ அதையும் ஒரு நண்பராக எதிர்கொள்கிறீர்களா?
அதுதான் ஆன்மீக விழிப்பின் ஆரம்பம். உணர்வுகள் நம்மை தொட்டுவிட்டு செல்கின்றன. ஆனால் உணர்வுகளை அழுத்தி வைக்க முடியாது. அதே நேரத்தில் அவை நம்மை கட்டுப்படுத்தவும் கூடாது. இங்கேதான் சாமர்த்தியம், ஒரு நுண்மையான சமநிலை தேவைப்படுகிறது. சாமர்த்தியம் என்பது திறமையல்ல, அது மன அழுத்தமின்றி செயல்படும் திறன். உணர்வுகளை உணர்ந்தபடி செயல்களை சமதரிசனமாக அணுகும் திறமை. சாமர்த்தியமானவன் ஒரு சின்ன செயலும் ஆனந்தமாகச் செய்வான். ஒரு புறம் சிந்தனை, மறுபுறம் உணர்வு, இரண்டையும் சமமாய் வைத்திருக்கக்கூடிய சக்தி சாமர்த்தியம். சிந்தனை மேலோங்கினால் கல் போல ஆகிவிடுவோம். உணர்வுகள் மேலோங்கினால் நீர் போல ஓடிவிடுவோம். சாமர்த்தியம் என்பது அந்த இரண்டுக்கும் இடையே ஒரு நீளமான நதி. ஒருவரை புரிந்து கொண்டு பேசுவது சாமர்த்தியம். சில சமயங்களில் பேசாமலும் இருத்தல் சாமர்த்தியம். ஒரு வேலை செய்யும்போது முழுமையாக மனதுடன் செய்வது சாமர்த்தியம். செயல்கள் துல்லியமானதும் அழுத்தமற்றதும் ஆன்மீகமான வாழ்வின் அடிப்படை. பூமி சுழலும், சூரியன் உதிக்கும், மழை பெய்யும், இவை அனைத்தும் ஒரு பயந்தன்மையற்ற சாமர்த்தியம். பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு நிகழ்விலும் அந்த சுமூக இயக்கத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். தினசரி வாழ்க்கையில் அமைதியாக கவனிக்கவும் பழகுங்கள். பதில் கொடுக்க விரும்பும்போது ஒரு நிமிடம் தாமதியுங்கள். செய்வதை முடிக்க விரும்பும்போது ஒரு மூச்செடுத்து பின் செய்யுங்கள். இது சாதாரணம்தான், ஆனால் இதுதான் மாபெரும் சாமர்த்தியம். சாமர்த்தியம் என்பது வெற்றி அல்ல, அது வெற்றிக்குப் பிறகும் அமைதியாக இருக்கக்கூடிய நலமுறுத்தல். புத்திசாலித்தனமும் ஞானமும் இரண்டும் வேறுபடுகிறதா? உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் ஒரு செயலை அமைதியாகச் செய்ய நினைத்தால் அதுதான் உங்கள் சாமர்த்தியத்தின் ஒளிப்பாதை. சாமர்த்தியமான செயல் ஒருவனின் உள்ளத்தை பிரதிபலிக்கிறது. ஆனால் அந்த செயலின் பின்னணியில் உள்ளது புத்திசாலித்தனமா அல்லது ஞானமா? இன்று நாம் புத்திசாலித்தனமும் ஞானமும் வேறுபடும் இடங்களை தேடப்போகிறோம். புத்திசாலித்தனம் என்பது வினைத்திறன், ஒரு சூழ்நிலையை எவ்வாறு சமாளிக்கலாம் என்பதை ஆராயும் திறமை. இது அனுபவத்தில் உதவுகிறது, ஆனால் அது உண்மையை காட்டாது. புத்திசாலி ஒருவன் பிழையிலிருந்தும் வெளியேறிவிடுவான், ஆனால் ஞானி ஒருவன் பிழை இட்செல்ஃப் வராதபடி வாழ்வான். ஞானம் உள்ளம் அடையும் வெளிச்சம். ஞானம் என்பது கற்றதல்ல, அது கிடைத்த உணர்வு. புத்திசாலி சூழ்நிலையை மாற்ற விரும்புவான், ஞானி தன்னை மாற்றுவான். ஞானம் என்பது மௌனத்தில் மலர்கிறது, அது தீர்ப்புகள் இல்லாமல் உணர்வுகளை ரசிக்கிறது. உண்மையான ஞானத்தின் அடையாளம்: ஞானி வெற்றியில் திமிர்படமாட்டான், தோல்வியில் துவண்டு போவதும் இல்லை. புத்திசாலி வேகம் காட்டுவான், ஞானி ஆழம் காட்டுவான். புத்திசாலித்தனம் பேசும், ஞானம் அமைதியாக பார்ப்பது. இரண்டும் தேவையானவை, ஆனால் சமநிலையோடு வாழ்க்கையில் இரண்டும் முக்கியம். புத்திசாலித்தனம் உலகை புரிந்து கொள்ள, ஞானம் உங்களை புரிந்து கொள்ள. இவை சமமாக இருக்கும்போது செயலில் தெளிவு, உள்ளத்தில் அமைதி தோன்றும். ஞானத்தின் சத்தமில்லாத அழகு ஞானம் சத்தமில்லை, ஆனால் அதனுடைய தாக்கம் மனிதனை மாற்றும். நாளைய பயணத்தில் நாம் காணப்போகிறோம் ஆனந்தம், பரிபூரணத்தின் அமைதியான வாசல். உங்கள் வாழ்க்கையில் இன்று ஒரு அமைதியான முடிவெடுப்பு எடுங்கள். அது புத்திசாலித்தனமாகவும் ஞானமாகவும் இருக்கட்டும். புத்திசாலித்தனம் மற்றும் ஞானம். ஞானம் என்பது வெளிச்சம். அந்த வெளிச்சம் நம்முள் ஒளிரும்போது அது ஆனந்தமாக மாறுகிறது. இன்று நாம் காணப்போகிறோம் ஆனந்தம், அமைதியின் உச்சம். ஆனந்தம் என்றால் என்ன? ஆனந்தம் என்பது மகிழ்ச்சி அல்ல. மகிழ்ச்சி ஏதாவது நடந்த பிறகு வரும். ஆனந்தம் எதுவும் நடக்காமல் இருந்தும் ஒளிரும். மகிழ்ச்சி வெளியே கிடைக்கும். ஆனந்தம் உள் ஒளி. ஆனந்தம் ஒரு நிலையா, ஒரு உணர்வா? ஆனந்தம் என்பது ஒரு இடம் அல்ல, அது ஒரு நிலை. ஒருவன் தன்னையே மறந்து எல்லாவற்றையும் பிரமாதமாக காணும் தருணம், அதுவே ஆனந்தம். ஆன்மீக ஆனந்தம் வெர்சஸ் உலக மகிழ்ச்சி. உலக மகிழ்ச்சி ஆரம்பம் இருக்கிறது, முடிவும் இருக்கிறது. ஆன்மீக ஆனந்தம் ஆரம்பமற்றது, முடிவற்றது. சிரிப்பின் காரணம் இருந்தால் அது மகிழ்ச்சி. காரணமில்லாமல் சிரிப்பது ஆனந்தம். ஆனந்தம் எப்போது மலரும்? நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு மெளனமான புன்னகை உங்களிடம் வந்தால் அது ஆனந்தத்தின் தொடக்கம். அந்த நேரம் உங்கள் சிந்தனைகள் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரம், உள்நிலை விழித்திருக்கும் தருணம். தியானம், மௌனம், ஆனந்தம் ஒரு பாதை. தியானம்
உங்களை உங்களுடன் இணைக்கும். மௌனம் உங்களை நீங்கள் உணரச் செய்கிறது. ஆனந்தம் அந்த உணர்வின் பரிபூரண தேக்கமாகும். ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் எதுவும் வேண்டாம் என எண்ணும் பழக்கம் உங்களை ஆனந்தத்தில் தள்ளும். ஆனந்தம் என்பது அனுபவிக்க வேண்டிய ஒன்று அல்ல, அது வாழ வேண்டிய நிலை. நாளைய பயணத்தில் நாம் காணப்போவது இயற்கை அந்த ஆனந்தத்தின் வெளிப்பாடு. இன்று நீங்கள் பேசாமல் அமைதியாக இருந்த ஒரு தருணம் இருந்ததா? அதுதான் ஆனந்தத்தின் துளி. இயற்கை எதையும் பேசவில்லை, ஆனாலும் அதை பார்த்தவுடன் நம்முள் அமைதி பிறக்கிறது. ஒரு பூ மலர்வதை கவனிக்கிறோம், அதன் மெலனம் நம்மை மாற்றுகிறது. இயற்கை பிரபஞ்சத்தின் புத்திசாலித்தனமான அமைதி. சூரியன், நதி, மரம், இயற்கையின் மௌன ஆசான்கள். சூரியன் உதிக்கிறான், புகழில்லாமல். நதி ஓடுகிறது, தன்னலமில்லாமல். மரம் நிழல் கொடுக்கும், எதிர்பார்ப்பு இல்லாமல். இயற்கையின் ஒவ்வொரு அங்கமும் தன்னலமில்லா சேவை எனும் ஆன்மீக பாடத்தை கூறுகிறது. இயற்கையை பார்த்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? அமைதியாக இருக்கிறது என்றால் அசை இல்லாம இல்லை, அது ஆழமான இயக்கம். 1. மழை வரும், போகும். சூரியன் காயும், மறையும். 2. எதுவும் நிலைமையல்ல, நிமித்தம் மட்டுமே. 3. வாழ்க்கை என்றால் உள்நிலை ஒழுங்கும், புறம் அமைதியும். இயற்கை அணுவும் ஆன்மாவும் இணைக்கும் பாலம், ஒரு பூவில் காணும் ஒளி. உங்கள் உள்ளத்தில் ஒளிரும் சிந்தனையைப் போலவே இயற்கை அனுபவிக்கிற ஒவ்வொரு கணமும் தியானத்தின் ஒரு பக்கம். ஒரு பறவை, ஒரு காற்று, ஒரு இலை வீழ்வது, எல்லாம் விழிப்புணர்ச்சியின் அழகு. இயற்கையை வெளியில் காணாதீர்கள், நீங்கள் இயற்கையின் ஒரு பாகம். நாளைய பயணத்தில் நாம் காணப்போவது ஆன்மா, இந்த இயற்கையின் பின்னால் இருக்கும் மௌன ஒளி. இன்று நீங்கள் இயற்கையை பார்த்தீர்களா? ஆனால் உணர்ந்தீர்களா? அந்த உணர்வு ஆன்மாவுக்கான வாசல். இயற்கையின் அமைதியை உணர்ந்தவுடன் ஒரு வினா எங்களை திடீரென தொட்டுவிடுகிறது. இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பவன் யார்? அதன் பதில்தான் ஆன்மா. ஆன்மா நம்முள் இருக்கும் நிலையான ஒளி. நம்முள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் மாறாத ஒன்று, எதையும் பார்க்கும் அந்த சாட்சி. அதுதான் ஆன்மா. நான் சிந்திக்கிறேன், உணர்கிறேன், செய்கிறேன். ஆனால் அந்த எல்லாவற்றையும் பார்க்கும் நான், அவனை உணர்தல் ஆன்மீக விழிப்பாகும். ஆன்மா உடல் அல்ல, மனம் அல்ல. உடல் மாற்றமடைகிறது, மனம் சுழல்கிறது, ஆன்மா மட்டும் சாந்தியுடன் இருக்கிறது. நீங்கள் சிரிக்கும்போது அது இருக்கிறது, நீங்கள் அழும்போதும் அது பார்த்து கொண்டு இருக்கிறது. அது நீதான். ஆனால் ஒருவேளை அதை நீங்களே மறந்துவிட்டீர்கள். ஆன்மா சத்தமில்லாத சக்தி. ஆன்மா எதையும் நியாயப்படுத்தாது, அது ஏற்றுக்கொள்கிறது. அது எல்லாவற்றையும் ஒளியால் பார்க்கிறது. அது பிறந்ததே இல்லை, இறக்கவும் முடியாது. ஆன்மாவை உணர ஒரு பாதை ஆன்மாவை அடைய வேண்டும் என்பதில்லை, அது ஏற்கனவே உங்களுள் இருக்கிறது. ஆனால் அதன் மீது இருந்த மூடுபட்டை, சிந்தனை, உணர்வு, ஈகோ, இவைகளை மெதுவாக அகற்ற வேண்டும். அதற்கான வழி தியானம், மௌனம், ஜாக்கிரதை. ஆன்மா காணப்படுவதில்லை, ஆனாலும் உணரலாம். நீங்கள் காற்றை காண முடியுமா? இல்லை, ஆனால் உணரலாம். ஆன்மாவும் அதுபோல உணர்வு வழியாக வாழும் ஒளி. எதையும் உணர்வதற்கும் அனுபவிக்கதற்கும் இடையே காணப்படாத இடத்தில் இருக்கிறது ஆன்மா. ஆன்மா ஒரு வாசல், முடிவுக்கு அல்ல, ஆரம்பத்திற்கு. ஆன்மா பற்றி புரிந்து கொள்வது முடிவு அல்ல, அது வாழும் ஒரு புதிய முறையின் ஆரம்பம். நாளைய அத்தியாயத்தில் நாம் காணப்போவது இறுதி வினா, நாம் மறந்த வினாவும் அதன் உண்மை வழியும். இன்று நீங்கள் ஒரு மௌன தருணத்தில் இருந்தீர்களா? அப்போது உணர்ந்த அந்த அமைதி உங்கள் ஆன்மாவின் குரல். ஆன்மா ஆன்மா நம்முள் ஒளியாய் உள்ளது. அதைக் கண்டதும் நம்முள் அமைதி நிலைத்துவிடும். ஆனால் அந்த அமைதியின் மையத்தில் ஒரு வினா மௌனமாக எழுகிறது. இப்போது என்ன? இதுவேதான் இறுதி வினா. நாம் எதற்காக இங்கே இருக்கிறோம்? இந்த வாழ்க்கை, சிந்தனை, செயல்கள், பிரமைகள் அனைத்தையும் கடந்து நாம் நம்மை பார்த்தபின் ஒரு மெலன வினா எழுகிறது. நான் உண்மையில் என்ன செய்ய வேண்டும்? இறுதி வினா பதில் கேட்கும் வினா அல்ல. இந்த வினா புத்தியில் பதில் தர முடியாதது. இது ஒரு உள்நோக்கு பயணத்தில் உணர்வாக மட்டும் தோன்றும். இந்த வினாவுக்கு பதில் தேடுகிறதில்தான் ஆன்மீக வாழ்வு துவங்குகிறது. சாதனை முடிந்துவிட்டதா? இல்லை, துவங்கிறதா? உண்மை தெரிந்த பிறகு சிலர் வாழ்வில் சோர்வடைகிறார்கள். ஆனால் ஞானி இப்போதுதான் பயணம் துவங்குகிறது என உணர்கிறார்.
ஏனெனில் அறிவும் ஞானமும் வந்த பிறகு அதை வாழ்ந்து காட்டும் செயல்தான் சத்தியம். அந்த இறுதி வினா உங்களை எங்கே அழைத்துச் செல்கிறது? நான் யார் என்ற கேள்வியால் நீங்கள் உங்களை கண்டுபிடிக்கிறீர்கள். ஆனால் இப்போது என்ன என்ற இறுதி வினா உங்களை செயல்படுத்தும். உங்கள் இருப்பை முழுமையாக பிரபஞ்சத்துடன் இணைக்கும். மௌனத்தின் பதில் இந்த வினாவுக்கு பதில் சொல்லும் மனிதர்கள் இல்லை. ஆனால் அந்த பதிலை மௌனமாக உணரும் ஆன்மாக்கள் இருக்கின்றனர். அவர்களின் வாழ்க்கையே அந்த பதில். இறுதி வினாவுக்கு உங்கள் வாழ்க்கைதான் பதில். இந்த இறுதி வினாவுக்கு பதிலாக உங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு மெளன செயலாக இருக்கட்டும். நாளைய பயணத்தில் நாம் காணப்போகிறோம் ஒளி, அந்த வினாவின் உள்ளார்ந்த உணர்வாய் பிறக்கும் ஒளிக்கதிர். இன்று நீங்கள் அமைதியாக இருந்தீர்களா? அப்போது உங்கள் உள்ளத்திலிருந்து அந்த இறுதி வினா எழுந்திருக்கலாம். இறுதி வினாவுக்கு பதில் தேடும்போது ஏதோ ஒன்று நம்முள் ஒளிரத் தொடங்குகிறது. அது ஒரு எண்ணம் அல்ல, அது ஒரு உணர்வும் அல்ல, அது ஒளி. ஒளி என்பது வெளிச்சமா, அறிவா? ஒளி என்றால் கண்களால் காணப்படும் வெளிச்சம் அல்ல, அது உள்ளத்தில் உணரப்படும் விழிப்பு. ஒளி ஒரு விடை அல்ல, அது ஒரு விழிப்புணர்வு. ஒளி பிறக்கும்போது அந்த நேரத்தில் நீங்கள் யாரும் இல்லை. ஆனால் எல்லாவற்றையுமே அறிந்து கொள்கிறீர்கள். ஒளி அறிவுக்கும் ஞானத்துக்கும் அப்பால். அறிவு ஒன்று, ஞானம் இன்னொன்று. ஆனால் ஒளி அதனைத் தாண்டிய ஒரு பரிசுத்த நிலை. ஒரு சிறு குழந்தையின் கண்களில் நாம் காணும் அமைதி, அதுவே ஒளியின் சுத்த வடிவம். ஒளி எங்கே பிறக்கிறது? ஒளி புத்தகத்தில் இல்லை, ஒளி கோவிலில் இல்லை. ஒளி உங்கள் அமைதி நிறைந்த உள்ளத்தில்தான் பிறக்கிறது. அமைதி, அனுபவம், உண்மை, ஆனந்தம் அனைத்தும் இணையும் இடத்தில் ஒளி தானாக தோன்றும். ஒளி பேசாது, ஆனால் காட்டும் சத்தியம் பேசும்போது சிலர் நம்ப மாட்டார்கள். ஆனால் ஒருவர் முழு அமைதியில் வாழும்போது அதில் ஒளி தெரியும். ஒளி என்பது கூறும் ஒன்றல்ல, காட்டும் ஒன்று. ஒளி ஆன்மா வெளிப்படும் தருணம். ஒளி என்பது ஒரு நிலை. அதில் பயம் இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை. இருந்தும் முழுமை மட்டுமே இருக்கும். ஒளி வந்தவுடன் நீங்கள் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் நீங்கள் உண்மையாகவே இருக்கிறீர்கள். ஒளியின் பாதை. ஒளி என்பது முடிவல்ல, அது ஒரு அழைப்பு. உன்னதம், ஒளி உலாவும் பரபரப்பற்ற நிலை. இன்று ஒரு உணர்வும் ஒரு எண்ணமும் இல்லாமல் ஒரு நிமிடம் இருந்தீர்களா? அப்போதுதான் உங்கள் உள்ளத்தில் ஒளி பிறந்திருக்கலாம். ஒளி நம்முள் பிறந்த பிறகு நம்மை வெளியில் தேட வேண்டியதில்லை. நம் வாழ்க்கையே அதுவாகி விடுகிறது. இப்போது அந்த ஒளியின் உச்சநிலையில் நாம் அடையும் நிலைதான் உன்னதம். உன்னதம் என்றால் என்ன? உன்னதம் என்பது உயர்வு அல்ல, அது ஒரு மெல்லிய துயரமற்ற அமைதி. அது ஒன்றை வென்ற பின்பு கிடைக்கும் நிலை அல்ல. ஒன்றையும் வெல்ல வேண்டிய அவசியமில்லாத பரிபூரண நிலை. அங்கு விருப்பங்கள் இல்லை, ஆனால் நிறைவுணர்வு மட்டும் இருக்கிறது. உன்னதம் வாழும் அமைதி. நீங்கள் பேசும்போது மௌனம் இருந்தால் அதுவே உன்னதம். நீங்கள் செயலில் இருந்தாலும் உங்களுள் அமைதி நிலைத்திருந்தால் அதுவே உன்னதம். அது வெறும் அனுபவமல்ல, அது வாழ்க்கை முறை. உன்னத நிலை தனக்கென ஒரு சத்தமற்ற மேன்மை. உன்னதம் ஒரு பூ போல தேயாத மெளன மனம். அது ஒருவரின் முகத்தில் தெரியும், ஆனால் அவர் சொல்வதில்லை. உன்னதம் வந்தவுடன் நீங்கள் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் இருப்பே சாட்சி. இறுதி உணர்வு, நான் யார் என்பதைத் தாண்டி நான் இல்லை எனும் உணர்வு ஆன்மீக பயணத்தின் இறுதி. நான் யார் என்பதில் முடிவடையவில்லை. அது மெதுவாக நான் இல்லை, ஒளியே எனும் உணர்வாக மாறுகிறது. அங்கேதான் பிரபஞ்சமும் ஆன்மாவும் ஒன்று சேர்கின்றன. நம் பயணம் உன்னதமானது. இப்போது நீங்கள் புறத்தில் இல்லை, உங்களுக்குள் தங்கியிருக்கிறீர்கள். அந்த அமைதியுடன் இந்நேரத்தில் இருப்பது பரிபூரண ஆன்மீக சாதனையே. இன்று இந்த பயணத்தின் முடிவு அல்ல, இது உங்களுக்குள் தொடங்கும் ஒரு மறுபிறப்பு. உங்களுக்குள் பிறந்த ஒளி உங்களால் பிறரையும் ஒளியுடன் பார்வையிடச் செய்யட்டும். நன்றி. ஆன்மீக பயணத்தில் என்னுடன் இணைந்ததற்கு. உங்கள் வாழ்க்கை ஒளியின் பாதையாக மாறட்டும். நீங்களே அந்த ஒளி, அந்த அமைதி, அந்த உன்னதம். ஓம் சாந்தி. சாந்தி. நன்றி நண்பர்களே. இன்றைய அனுபவம் உங்கள் உள்ளத்துக்கு ஒளியை பரப்பியிருக்கட்டும். இன்று நாம் கேட்ட வினாக்கள் பதில் தேவைப்படவில்லை, ஆனால் அந்த கேள்விகள் உங்கள் உள்ளத்தில் பதியட்டும். உங்கள் சுவாசம்,
உங்கள் அமைதி அனைத்தும் ஒன்றாக ஒலிக்கும் ஒரு நிமிடம். அதுவே அறிவின் ஆரம்பம். இந்த நேரம் உங்களுக்கு இல்லை, நீங்கள் இந்த நேரத்திற்குத்தான். உங்கள் ஆன்மாவை சற்று தொட்டு பாருங்கள். அங்கே அமைதி இருக்கிறது. அங்கே அறிவு ஒளி பாய்கிறது. அங்கேதான் நீங்களும் உங்கள் இறைவனும் சந்திக்கிறீர்கள். நாளை அத்தியாயத்தில் நாம் சந்திப்போம். அமைதி உங்கள் உள்ளத்தில் என்றும் நிலைத்திருக்கட்டும். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி.